ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ, ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ, வானாலும் செல்வமும் வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன். மண்ணரசும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. விதியுடையேன் ஆவேனே. அழியாத இளமையாகிய செல்வத்தையும் ரம்பை முதலிய தேவ மாதர்கள் தன்னை சூழ்ந்து நிற்க, மேனுகலத்தை ஆள்கின்ற செல்வத்தையும் இப்பூலோகத்தை அரசாளும் ஆட்சியையும் நான் விரும்ப மாட்டேன். தேன் மிகவும் உள்ள பூக்களுடன் கூடிய சோலைகளுடைய திருவேங்கட மலையின் ஊற்ற சுனையிலே மீனாகவாவது பிறக்கும் பாக்கியத்தை உடையவனாக கடவேன். இப்படி திருவேங்கடத்தில் உறையும் சீனிவாச பெருமானை உளமுருகி பாடுகிறார் குலசேகர ஆழ்வார். மன்னவா, காஞ்சியம்பதியை தலைநகராக கொண்டு வாஞ்சையுடன் தொண்டை மண்டலத்தை அரசாளும் பேரரசே, தங்கள் பக்தி பரவசம் கண்டு மெய்சிலர்த்து போனேன். கூரேசா, நீ பாடி அந்த பாசுரத்தின் சொல்வளம் பொருள் வளம் இவற்றோடு அதில் உள்ள சரணாகதி தத்துவத்தின் சிறப்புகள் என்னை அந்த நிலைக்கே கொண்டு சென்று விட்டது. நீ பாடிய அந்த பாசுரம் என் இதயத்தை தொட்டுவிட்டது. இதுவரை இல்லாத புதிய அனுபவத்தை தந்துவிட்டது கூரேசா. நான் தொண்டை நாட்டின் பேரரசன் என்பதால் என்னை காண பல இசைவாணர்களும் புலவர்களும் வருவார்கள். அவர்களும் பாடுவார்கள். ஆனால் அது பகவானை பற்றிய பாடலாக இருக்காது. என்னை பறைசாற்றும் பாடலாகத்தான் இருக்கும். அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே மன்னவா. சங்க காலத்திலிருந்து அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த புலவன் எங்கு சென்றாலும் அங்குள்ள மன்னரை போற்றி புகழ்ந்து பாடுவது இயல்புதானே. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை குமட்டூர் கண்ணனாரும், பல்யானை செய்குழு குட்டுவனை பாலை கௌதமனாரும், கடல் பிறக் கோட்டிய செங்கூட்டுவனை பரணரும் பாடிய பாடல்கள் இன்றும் அந்த மன்னர்களின் புகழையும் புலவர்களின் காவியத் திறனையும் பறைசாற்றுகின்றனவே. பொருணராற்று படையை பாடிய முடத்தாம கண்ணியார், பட்டினப்பாலையை பாடிய உருத்திரங்கண்ணனார் ஆகியோர் சோழ மாமன்னர் கரிகால் வளவனைத்தானே பாடினார்கள். ஓய்மான் நாட்டு நல்லிய கோடனை நல்லூர் நத்தத்தரும் சிறுபானாற்று படையில் பாடினார். மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் தலையாடல் காணத்து செருவென்ற பாண்டியனை பாடினார். இப்படி புலவர்கள் மன்னர்களை பாடி புகழ்வதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. கூரேசா, உனது நினைவாற்றல் என்னை வியக்க வைக்கிறது. மன்னனான என்னால் கூட இந்த மன்னனை இன்னென்ன புலவர்கள் பாடினார்கள் என்று சொல்ல முடியாது. இளம் வயது முதலே இலக்கியத்தில் எனக்கிருந்த ஈடுபாட்டால் தான் இவற்றை நினைவில் கொண்டிருக்கிறேன். புலவர்கள் தங்களை பாடியதில் வியப்பேதும் இல்லை என்பதற்காக இதை சொன்னேன், அவ்வளவுதான். உண்மைதான். புலவர்கள் என்னை போற்றி பாடுவதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ந்திருக்கிறேன். என்னை நினைத்து நானே பெருமைப்பட்டிருக்கிறேன். ஏன், நானே உயர்ந்தவன் என்று நினைத்து கர்வம் கூட கொண்டிருக்கிறேன். ஆனால் அவை யாவும் தமிழ் பாசுரங்களை உன் வாக்கால் கேட்கும் வரைதான். என்று இந்த தமிழ் பாசுரத்தை கேட்டு இதில் ஈடுபாடு கொண்டேனோ அன்றே நான் மாறிவிட்டேன். பூர்ண திருப்தி என்பதை இப்பொழுதுதான் உணர்கிறேன். பகவான் தானே நமக்கு பரமபதம் எனும் உயரிய நிலையை அருள முடியும். நம் ஆத்மாவை கடைத்தேற்ற பகவான் ஒருவரால் தானே முடியும். உண்மை உண்மை. ஆத்ம திருப்தி என்பதை இப்போதுதான் நான் உணர்கிறேன். தொண்டை நாட்டின் பேரரசன் என்பது எந்த நேரத்திலும் மாறிவிடலாம். பகவானுக்கு தாசன் என்பதே நிலையான வாழ்வை தரும் என்பதை நான் பரிபூரணமாக தெரிந்து கொண்டேன் கூரேசா. மாமன்னருக்கு எம் பணிவான வணக்கம். மன்னவா, தாங்கள் குறிப்பிட்டு கூறிய 3 சிற்றரசர்களும் இங்கு வந்துள்ளனர். அவர்களை அழைத்து வரவா? இப்போது என்னால் அவர்களை பார்க்க முடியாது. தாங்கள் எப்போது பார்க்கலாம் என்று சொல்கிறீர்களோ அதுவரை அவர்களை காத்திருக்கச் சொல்கிறேன். இன்று இங்கிருந்து என்னால் எங்கும் வர முடியாது. வேண்டுமானால் நாளை காலை நான் அவர்களை சந்திப்பதாக சொல்லுங்கள். மன்னவா, குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். தாங்கள் குறிப்பிட்டு கூறியவர்கள் என்பதால் அந்த சிற்றரசர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அதனால் தாங்கள் அவர்களை சந்தித்த பிறகு நாம் நமது பாசுர வகுப்பை தொடரலாம்.
தாங்கள் சிற்றரசர்களோடு பேசிவிட்டு வரும் வரை நான் வெளியில் காத்திருக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ எதற்கு போக வேண்டும்? உனக்கு தெரியக்கூடாத ரகசியம் என்று இனி என் வாழ்வில் ஏதும் இல்லை. நீ இங்கேயே இரு. பிரதானியாரே, மன்னா, அவர்களை வரச் சொல்லுங்கள். உத்தரவு மன்னா. நான் இன்று அவர்களை இங்கு வர சொல்லி இருக்கக்கூடாது. தேவையில்லாத தொல்லை. அவர்களை சொல்லி குற்றமில்லை மன்னவா. மதியம் தொடங்கிய பாசுர வகுப்பு அந்தி சாய்ந்தும் தொடரும் என்று அடியே நினைக்கவில்லை. நானும் பாசுரத்தில் லயித்து விட்டதால் நேரம் போனதே உணராமல் இருந்து விட்டேன். உனக்கு ஏதாவது அவசர வேலை இருக்கிறதா? போக வேண்டுமா? பாசுரத்தை சேவிப்பதை விட வேறு என்ன வேலை அடியனுக்கு? இன்னும் சிறிது நேரம் சேவிக்கலாம். மாமன்னரை தாழ்பணிந்து வணங்குகிறோம் மன்னவா. தங்கள் கருணையை நினைத்து மெய்மறந்து போயிருக்கிறோம். தங்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கிறோம் மன்னா. என்ன கூரேசா, இவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று பார்க்கிறாயா? நான் நடுநாட்டை உள்ளடக்கிய எனது தொண்டை மண்டலத்தின் ஊர்களில் சிலவற்றை இவர்களுக்கு பிரித்து தரப்போகிறேன். படிப்படியாக எனது பொறுப்புகளிலிருந்து விடுபட்டு பரந்தாமனுக்கு தொண்டு செய்யும் பரம பக்தனாக மாற விரும்புகிறேன். இவர் பெயர் கூரேசன். எனக்கு தமிழ் பாசுரங்களை போதிக்கும் ஆசான். நியாயமாக நான் கூரேசனை மிகுந்த மரியாதையோடு குரு என்று குறிப்பிட வேண்டும். ஆனால் கூரேசனை சிறு வயது முதலே நான் அறிவேன் என்பதால் நான் அப்படி அதீத மரியாதை தருவது கூரேசனுக்கே பிடிக்காது என்றுதான் சொல்ல வேண்டும். மன்னவா, இவர்களுக்கு இவரை பற்றி தெரியவில்லை என்றாலும் நான் கூரம் பகுதியை உள்ளடக்கிய பகுதியில் இருப்பவன் என்பதால் இவரை பற்றி நான் நன்றாகவே அறிவேன். இவர் தனது ஊழியனுக்கு தந்த மாலை கோயிலில் காணாமல் போன தங்களது மாலையாக இருக்குமோ என்று சந்தேகம் ஏற்பட்டு அந்த ஊழியனை தண்டிக்க முயல்கையில் இவர் வந்து தடுத்து நிலைமையை விளக்கியதும் அப்போதே தாங்கள் இவரிடம் மிகுந்த அபிமானம் கொண்டதும் எனக்கு நன்றாகவே தெரியும். நல்லது, அமருங்கள். பிரதானியாரே, நான் சொன்னபடி இவர்கள் மூவருக்கும் யார் யாருக்கு எந்தெந்த ஊர்களை அளிக்க வேண்டும் என்ற பட்டியலை தயாரித்து விட்டீர்களா? இதோ அந்த ஏட்டையே கொண்டு வந்திருக்கிறேன் மன்னவா. தாங்களே ஒரு முறை அதை படித்து விடுங்கள். தொண்டை மண்டலத்து பேரரசர் நிருபதூங்கவர்மன் தனது சிற்றரசர்களான அபராஜிதன், ஆதித்தன், வல்லபன் ஆகிய மூவருக்கும் தொண்டை மண்டலத்தில் சில ஊர்களை பிரித்து தந்த மடல். அபராஜிதனுக்கு எனது காஞ்சியம்பதியோடு இணைந்திருக்கும் திருக்கச்சி நெறி காரைக்காடு, திருக்கச்சி வெள்ளிடை, திருக்கச்சி மேற்றளி, திருக்கச்சி ஓணக்காந்தந்தளி, திருக்கச்சி அநேகதங்கா, திருக்கச்சி வலிதாயம், திருமுல்லைவாயில், திருவேற்காடு, திருவெற்றியூர், திருவட்ட புயங்கரம், திருத்தன்காடு, திருவேறுக்கை ஆகிய ஊர்களை பிரித்து தருகிறேன். ஆதித்தனுக்கு திருவெண்பாக்கம், திருப்பாசூர், திருக்கல்லம், திருவிற்கோளம், திரு இளம்பையன் கோட்டூர், தக்கோலம், திருக்குரங்கனின் முட்டம், திருப்பரமேஸ்வர விண்ணகரம் ஆகிய ஊர்களை பிரித்து தருகிறேன். வல்லபனுக்கு எமது ஆளுகைக்குட்பட்ட திரு ஆமாத்தூர், புறவல் பனங்காட்டூர், திருமுண்டீஸ்வரம், திருப்பாதிரி புலியூர், திருமிளகிக்குழி, திருவடுகூர், திருவெண்ணை நல்லூர், திருவிடையாறு, திரு அரையணி நல்லூர், திருமுதுகுன்றம், திருக்கோவலூர், திருவைந்தாபுரம் ஆகிய ஊர்களை பிரித்து தருகிறேன். மன்னவா, எங்கள் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டு இத்தனை ஊர்களை எங்கள் பொறுப்பில் தந்ததற்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்ல போகிறோம்? உங்களிடம் தரப்பட்ட ஊர்களை சிறந்த முறையில் பரிபாலனம் செய்யுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு சொல்லும் நன்றி. பிரதானியாரே, மன்னவா,
இந்த சுவடியின் மூலப்பிரதியை உங்களிடம் பத்திரமாக வைத்துக்கொண்டு இவர்கள் மூவருக்கும் அதிலிருந்து பிரதி எடுத்து தந்து விடுங்கள். பிறகு நாம் முறைப்படி அனைத்தையும் செய்வோம். ஆணை மன்னவா. சிற்றரசர்களே, நாம் பிறகு சந்திக்கலாம். வருகிறோம் மன்னவா. வாருங்கள். மன்னவா, தங்கள் செயல் கண்டு வியந்து போனேன். இப்படி அவரவர் பொறுப்பில் ஊர்களை தரும்போது அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடும் உரிமையோடும் செயல்படுவார்கள். ஆனால் அதில் ஒரு சங்கடமும் இருக்கிறது கூரேசா. சங்கடமா? அது என்ன? நமக்கு இவ்வளவு ஊர்கள் கிடைத்து விட்டதே, இனி நாம் என்ன செய்தாலும் எவரும் கேட்க முடியாது என்று நினைத்து தவறு செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. தங்களுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்கள் அப்படி கட்டுப்பாடில்லாமல் நடந்து கொள்வார்கள் என்று அடியேனால் நினைக்க முடியவில்லை மன்னவா. தங்களது உயர்ந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்படுவார்கள் என்றுதான் நினைக்கிறேன். நானும் அந்த நம்பிக்கையில் தான் இதையெல்லாம் செய்கிறேன். ஆனால் ஆளவந்தாரை போல் அனைத்தையும் துறந்து செல்லும் பக்குவம் எனக்கு அமையவில்லை. அவரைப் போல் ஆச்சாரிய பீடத்தில் அமரும் அருகதையும் எனக்கில்லை. சிறிது சிறிதாக பற்றுகளிலிருந்து விடுபட்டு பரமபதநாதனின் பாதங்களை பற்றிக் கொள்ள வேண்டும் என்றுதான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். பாசுரங்களை கேட்கிறேன். நீ சொன்ன சங்கதியை ஏற்றுக்கொண்டேன். சரி கூரேசா, நேரத்தை கடத்த வேண்டாம். நீ பாசுரத்தை தொடர்ந்து சொல். பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல். துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல். என்ன தஞ்சா, பெருமாளை சேவித்து விட்டாயா? சேவித்து விட்டேன் மாமி. உங்களுக்காக அகத்தில் காத்திருந்தேன். வழக்கமாக நீங்கள் வரும் நேரம் தாண்டியதால் ஒருவேளை நீங்கள் இன்று வரவில்லையோ என்று நான் வந்து விட்டேன். உன் அகத்திற்கு சென்று விட்டுத்தான் வருகிறேன். இன்று சற்று தாமதமாகிவிட்டது. வரும் வாரம் என் மைத்துனனின் கல்யாணம் வருகிறது. அதனால் பக்தர்கள் சிலர் வந்திருக்கின்றனர். அவர்களுடன் கொள்முதலில் புடவை வாங்க நெசவாளர்களிடம் சென்றிருந்தேன். என் அகத்துக்காரரும் என்னுடன் வந்திருந்தார். ஓ, அதுதான் கர்ப்ப கிரகத்தில் வேறு ஒரு பட்டர் இருந்தாரோ? எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு குறித்த நேரத்தில் வர வேண்டும் என்றுதான் பார்த்தோம். ஆனால் கடையில் நேரம் போனதே தெரியவில்லை. தஞ்சா, உனக்கே தெரியும், பெண்கள் புடவை பார்க்க ஆரம்பித்தால் இந்த புடவையை காண்பி, அந்த புடவையை காண்பி, இது என்ன வர்ணம், அது என்ன வர்ணம் என்று நெசவாளிகளிடம் கேள்வி கேட்டு எதை வாங்குவது என்று குழம்பி ஒரு முடிவுக்கு வருவதற்குள் பல மணி நேரம் ஆகிவிடும். அதுவும் நாங்களோ மொத்தம் 4 பெண்மணிகள். கேட்கவே வேண்டாம். நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் கோயிலுக்கு வந்ததே பெரிய விஷயம்தான். என் அகத்துக்காரர் எனக்கு 4 பட்டுப்புடவைகள் வாங்கி கொடுத்தார். அதிசயம், ஆனால் உண்மை. இப்படி கிடைத்தால்தான் உண்டு என்று நானும் வாங்கி கொண்டு விட்டேன். நாளை நீயும் வாயேன். நெசவாளர் நமக்கு வேண்டப்பட்டவர்தான். குறைந்த விலையில் தருவார். நீயும் 1-2 புடவைகளை வாங்கிக் கொள்ளேன். என்ன தஞ்சா, உன் முகம் மாறிவிட்டது? ஏன் மௌனமாகிவிட்டாய்? பொதுவாக மௌனம் சம்மதம் என்று சொல்வார்கள். ஆனால் என்னுடைய மௌனத்திற்கு இயலாமைதான் காரணம். ஒரு சாதாரண நூல் புடவை வாங்கும் நிலைமையில் கூட இப்பொழுது நாங்கள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பட்டுப்புடவையை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது. என்ன தஞ்சா, இப்படியெல்லாம் சொல்கிறாய்? அப்படி என்ன தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது? மாமி, ஒரு குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவராகிவிட்டீர்கள். அதனால் உங்களிடம் சொல்கிறேன். என் அப்பா எங்கள் குடும்ப நிலை அறிந்து காஞ்சியம்பதியின் சுற்றுவட்டாரங்களில் இருக்கும் கோயில்களுக்கு திரவியம் கொடுக்கும் வியாபாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். அதை என் அகத்துக்காரர் பார்த்துக் கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. அவரும் முதலில் சரி என்று சொன்னவர் பின்பு மறுத்து விலகிக் கொண்டார். அப்படியா? ஏன் இந்த மனமாற்றம்?
சொல் தஞ்சா, யார் ராமானுஜன் மனதை மாற்றியது? அங்கு வந்து கொண்டிருக்கிறாரே, அவர்தான் என் நகத்துக்காரரின் மனதை மாற்றியவர். திருக்கச்சி நம்பி சுவாமிகளா? நமஸ்காரம். வந்தனம். இருவரையும் ஒன்று சேர பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாம் நீங்கள் செய்து கொடுத்த அறிமுகம்தான். அனைத்தும் அந்த வரதனின் அருள். உங்களின் பரிச்சயம் ஏற்பட்ட பிறகுதான் இவர்களின் குடும்பத்தினரிடம் ஒரு மாறுதலை அடியேன் காண்கின்றேன். என்ன தஞ்சா, எப்படி இருக்கிறாய்? அனைத்தும் நல்லபடியாகத்தானே போய்கொண்டிருக்கிறது? எல்லாம் நல்லபடியாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை தவிர. என்னம்மா அது? மாத வருமானம். புரியவில்லையா? வெளிப்படையாகவே சொல்கிறேன். என் நகத்துக்காரர் செய்ய இருந்த வியாபாரத்தை செய்ய விடாமல் தடுத்து விட்டீர்கள். அவர் மனதை மாற்றி விட்டீர்கள். எங்கள் வாழ்வாதாரத்தை தடுத்து விட்டீர்கள். அடியேன் அப்படி ஏதும் செய்யவில்லை அம்மா. பொதுவாகவே ராமானுஜன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அவன் அடியேனிடம் கலந்து ஆலோசிப்பது வழக்கம். அடியேனும் அவன் நலன் கருதி அவனுக்கு உகந்த ஆலோசனையை வழங்குவதும் வழக்கம். உங்களுக்கு உங்கள் சீடரை பற்றி மட்டுமே அக்கறை, கவலை. அதனால்தான் எங்களை, எங்கள் குடும்ப நலனை பற்றி நீங்கள் நினைத்து பார்ப்பதே இல்லை. உங்களால் நினைத்து பார்க்கவும் முடியாது. குடும்பம் உள்ளவர்களுக்குத்தான் அதை பற்றி தெரியும், உணர முடியும். அந்த பிரம்ம ராட்சசை ஒரு கை பார்க்கிறேன். இந்த யாதவ பிரகாசனின் பலம் என்னவென்று இந்த உலகிற்கு காட்டப் போகிறேன். இது யார் செய்தது வள்ளியம்மை? நீயா இல்லை வீரம்மாளா? ரெண்டு பேருமே இல்லைங்கம்மா. பாதநேரி அம்பலக்காரரு பாலுக்கு வேலியோட அம்மா இருக்காங்கல்ல, பெரிய நாயகி அம்மா, அவங்க செஞ்சது.